ஒரு தீர்க்கதரிசியாக இருந்திருக்காங்க இந்த அம்மா. அடுத்தது நியாயஸ்தலத்தில் இருந்து நியாயாதிபதியாகவும் இருந்தாங்க, ஒரு ஜட்ஜ். வர இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வருகிறவர்களுக்கு தெய்வ ஆலோசனை கொடுத்து நியாயம் விசாரித்தாங்க. அப்போது அந்த இடத்துல பார்க்குறாங்க, இஸ்ரேல் ஜனங்க மிகுந்த உபத்திரத்துக்குள்ளே இருக்காங்களே அன்ட்டு நிச்சயமாக அந்த ஒரு தீர்க்கதரிசி ஜெபிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை வருது. கர்த்தருடைய வார்த்தை வந்து, ஓகே இந்த ஜனங்களை நான் விடுவிக்கிறேன், போ சொல்லு, இந்த மனுஷங்கிட்ட சொல்லு, நான் வந்து விடுவிக்கிறேன். உடனே அம்மா தீர்க்கதரிசி டெபரா சொல்கிறாங்க, பாராக் பாருங்க யாருடைய பிள்ளை எந்த இடத்துல இருக்கிறாரு எல்லாம் லிஸ்ட்டு போட்டு சொல்கிறாங்க. பாராக்கை கூப்பிட்டு, பாராக் நீ போ, சிசேரா போய் பிடி, கர்த்தர் உன் கையில் ஒப்படைச்சிட்றாரு, நீ போயிட்டு அந்த இந்த தேசத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரே வழி அந்த கானானிய ராஜாவை முறியடிக்கணும். அவனுடைய படைத்தளபதி யார்? சிசேரா. ஏன் அவங்க பயந்தாங்கன்னா, பாராக்கு அவனிடத்துல 900 அயன் சேரியட்ஸ் இருந்துச்சு. அப்போது இதோடைய தொடர் காரியங்கள் எப்படி சொல்லப்படுதுன்னா, பாராக் உடனே சொல்கிறாப்புல, அம்மா டெபரா நீ சொல்கிற வார்த்தையை நான் கீழ்ப்படுகிறேன், ஆனால் நான் தனியாக போக மாட்டேன். ஸோ அப்போ இந்த பாராக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு பயந்த கேரக்டர் போல் இருக்குது. நான் போகலம்மா, நீங்கள் வந்தீங்கன்னா நான் போகிறேன். அப்போது டெபராக்குள்ளே ஒரு தாட் வருது, ஷீ இஸ் அ போல்டு உமன். சரி நீ இப்படி தானே சொல்கிற, பாரு கர்த்தர் சொல்கிறாரு, கானானியனை முறியடிக்கிற எல்லாத்தையும் தரேன்னு சொல்கிறாருல்ல, ஆனால் அந்த காரியம் எப்படி தானம்மா நடக்க போகுது? ஒரு ஸ்திரீயால் தான் நடக்க போகுது, ஒன்னால் நடக்க போகிறது இல்லை. ஜெயிப்பாங்க, இந்த தேசத்தை சுதந்திரிப்பாங்க, காரியத்தெல்லாம் கர்த்தர் செய்து கொடுக்க போகிறார். ஆனால் உனக்கு வராது, ஒரு ஸ்திரீ மூலியமாக நடக்க போகுது. நான் அந்த ஊரில் ஒரு ஸ்திரீ இருந்திருக்காங்க. அந்த அம்மாவும் உண்மையாக தேவனுடைய பிள்ளையாக இருந்திருக்காங்க, தேவனுக்காக பயந்த ஒரு தாய். அந்த அம்மா பார்த்தாங்க. வாசிக்கலாம், அந்த காரியத்தையும் பார்க்கலாம். பாருங்கள், இந்த வசனத்தை வாசிச்சுட்டு அதுக்கு போகலாம். 14வது வசனம். அப்பொழுது தெபோராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசேராவை உன் கையில் ஒப்புக்கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றாள். அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். கர்த்தர் சிசேராவையும் அவன் எல்லா ரதங்களையும் சேனையனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கருக்கினால் கலங்கடித்தார். பாருங்க, கன்ஃபியூஷன். ஆக்சுவலாக இங்கிலீஷில் என்ன தெரியுமா போட்டிருக்கு? கன்ஃபியூஷன் கொடுத்தாராம் சிசேராவுடைய மைண்டில். இப்போ நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை கர்த்தர் எப்படி செய்கிறாரா? அப்படியே அவங்க மைண்டு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவார். அதனால அவங்க இப்படி தான் செய்யணும்னு நினச்சாங்கன்னா கூட அவங்களால செய்ய முடியாதபடி ஆகிடும். வாசிங்கம்மா. சிசேரா ரதத்தை விட்டிறங்கி கால்நடையாய் ஓடிப்போனான். பாராக் ரதங்களையும் சேனையையும் புறஜாதிகளுடைய ஆரோ தேசம் மட்டும் துரத்தினான். சிசேராவின் சேனையெல்லாம் பட்டய கருக்கினால் விழுந்தது, ஒருவனும் மீதியாய் இருக்கவில்லை. சிசேரா கால்நடையாக கேனியானான ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்திற்கு ஓடி வந்தான். அப்பொழுது யாபின் என்னும் ஆத்சோரின் ராஜாவுக்கும் கேனியானான ஏபேரின் வீட்டுக்கு சமாதானம் உண்டாயிருந்தது. யாகேல் இப்போ ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. இந்த வசனத்தை வாசித்தோம். கர்த்தர் என்ன சொன்னார்? இன்னைக்கு நான் உனக்கு கானான் தேசத்தில் உனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற இந்த ராஜாவை முறியடிப்பேன், அவனுடைய படைத்தலைவனாகிய சிசேராவும்
900 பேரையும் அழிப்பேன்னு தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசியாகிய தெபொரா வாயிலிருந்து கர்த்தர் கூறினார். அவ்விதமாகவே 899 பேரையும் அழிச்சிட்டார். அந்த ஸ்பாட்லேயே முடிஞ்சிச்சு. ஆனால் ஒரே மனுஷன் சிசேரா மட்டும் தப்பிச்சு ஓடுறாப்புல. அவனுக்கு சேரியட் கிடையாது, ரதமும் கிடையாது, எந்த காரியமும் கிடையாது. கால்நடையாக ஓட 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 பார்த்தான். அந்த இடத்துல தான் கர்த்தர் அந்த இடத்துல அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக என்ன செய்கிறார்னா, ஜேல் என்ற ஸ்திரீ வந்து அந்த இடத்துல காணப்படுகிறார். அந்த வீட்டுடைய டென்ட்டுக்குள்ளே ஓடுறார். அவருக்கு தெரியாது அங்கே எங்கே தேவன் எப்படி அவரை நடத்த போகிறான்னு. அந்த இடத்துக்குள்ளே போனவொன்னு அந்த அம்மாவை பார்க்குறாங்க. அம்மா, நான் தவிச்சு வந்திருக்கேனே, எனக்கு கொஞ்சம் தண்ணி மாத்திரம் தாங்க. ஆனால் இந்த அம்மா, அவருக்கு அந்த அம்மாவுக்கு தெரியும் இவனுடைய காரியங்கள் எல்லாத்தையும் முறித்து போடணும்னு தீர்மானிச்சிட்டாங்க. வாங்க ஐயான்னு சொல்லி, தண்ணி இல்லைப்பா, நான் உங்களுக்கு பாலே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பாலை கொடுக்குறாங்க. அவருடைய களைப்பின் நிமித்தம் கொஞ்சம் நான் படுத்துக்கிறேன்னு சொல்கிறேன், பர்மிஷன் கேட்குறாங்க. அந்த அம்மா அலோ பண்ணுறாங்க. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு எப்படி வருது பாருங்கள். சத்துருக்கள் மேலே நேராக அந்த இடத்துல வந்து படுக்கைக்கு போகிறாங்க. கர்த்தர் அந்த இடத்துல அந்த மனுஷனுடைய காரியத்தை முடிவு பண்ணுறாரு பாருங்க. இருபத்தி 1வது வசனத்தில் கர்த்தர் பேசுகிற காரியம் பாருங்க. கர்த்தர் செய்த காரியம். பின்பு எபேரின் மனைவியாகிய யாக்கேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவனின் அண்டையில் வந்து அவன் நெறியிலே அந்த ஆணியை அடித்து போட்டாள். அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்துப்போனான். பின்பு சிசேராவை தொடருகிற பாராக் வந்தான். அப்பொழுது யாகேல் வெளியே அவனுக்கு எதிர்கொண்டு போய், வாரும், நீ தேடுகிற மனுஷனை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னாள். அவன் அவளிடத்திற்கு வந்தபோது இதோ சிசேரா செத்து கிடந்தான். ஆணி அவன் நெறியில் அடித்திருந்தது. இப்படி தேவன் அந்நாளிலே கானானியரின் ராஜாவாகிய யாபீனை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தினார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். அவருடைய ஜனங்களுக்காக எழும்பு பண்ண டெபோராக்காக ஸ்தோத்திரம். அந்த அம்மாவுடைய காரியங்கள் ஆப்டாக செய்து முடித்தாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தை இதுதாங்க, ஒரு தீர்க்கதரிசியுடைய வார்த்தை நிலைக்க செய்த தேவன். உண்மையாக தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் பிள்ளைகளுக்கு சொல்வார், உண்மையாக சொல்வார். அந்த பிள்ளைகள் தேவனுக்கு உண்மையாய் காணப்படும் போது அவருடைய ரகசியங்கள் அவர்களிடத்தில் காணப்படும். தேவனுடைய ரகசியம் எவ்விதமாக காணான முறியடிக்கிறதுன்னு சொல்லி தன் பிள்ளைகளுக்காக பாருங்க. அங்கே நியாயாதிபதிகளை எழுப்பினா கூட அந்த நியாயாதிபதிகள் தப்பு செய்யக்கூடாதபடிக்கு அவர்களோட கூட இருந்த தம் பிள்ளைகளை கண்மணியை போல காக்கிற தேவன் நம் தேவன் நம்மளை கைவிடவே மாட்டார். அவர் எதிர்பார்க்குறதெல்லாம் நாம் அவருக்கு முன்பாக உண்மையுள்ள பாத்திரமாக இருக்கிறோமா, அவருக்கு பிரியமான வழியில் நடக்கிறோமா, அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படுகிறோமா, அதுதான் முக்கியமானது. தேவனுடைய தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சாக்கா நிச்சயமாகவே நமக்கு பதில் உண்டு. தேவஜனமே, இந்த எபிசோட் டெபோராவை பற்றி ஒரு கண்ணோட்டத்தை பார்த்தோம். இன்றைக்கு நாம் எத்தனை பெண்கள் டெபோரா போல் எழும்ப போகிறோம். உண்மையுள்ள நியாயாதிபதியாகவும் ஒரு தீர்க்கதரிசியாகவும் தேவனுக்கு முன்பாக காணப்பட எத்தனை டெபோராக்கள் எழும்ப போகிறார்கள். கர்த்தருக்காக வைராக்கியமான
ஒரு ஊழியத்தை செய்ய, ஜனங்க சீர்கட்டு இருக்கிற ஜனங்களை சீர்படுத்தி கர்த்தருக்கு முன்பாக கொண்டு வருகிற டெபோராக்கள் எழும்பணும் இந்த தேசத்தில். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தலைவணங்கி ஜெபிக்கலாம். கர்த்தாவே, உமக்கு பிரியமானது எது, உமக்கு எது பிரியம் இல்லை? பிரியமாய் நடக்கும்போது எவ்விதமாக நீர் அவர்களோடு கூட இருந்து ஜெயத்தை தருகிறீர். உமக்கு பிரியம் இல்லைனாக்கா எவ்விதமாக சத்துருக்களுடைய கைகளிலே அவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள் என்பதை உமது ஜனங்களுடைய எக்ஸாம்பிளை வைத்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த பாடத்துக்காக நன்றி ஏசப்பா. கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களும் சிந்திக்கிட்டோம். அநேக டெபோராக்கள் எங்கள் தேசத்தில் எழும்பிட்டோம் ஆண்டவரே. உமக்காக எழும்பி அநேகர் உம்முடைய ராஜ்யத்தை கொண்டு வர பிள்ளைகளாக கர்த்தாவை நீர் எழுப்புவீராக. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென்.